நான் பட்ட கஷ்டத்துக்கு என் உடம்பெல்லாம் தீக்காயங்கள் இருக்கு. இந்த இடத்துல தீக்காயம் இருக்கு, அதுக்கெல்லாம் ஓய்வு கிடையாது. தள்ளுவண்டி தள்ளிட்டு அப்படி பிளேட் அடிப்பேன். எங்க அப்பா எனக்கு பஸ் ஒரு 50 ரூபா கொடுக்குன்னு நினைச்சார் வாழ்க்கையில. சொன்னாங்க நேர்மை ஜெயிக்கணும், அதுக்காக சொல்றேன். என் உயிரே போனால் அந்த காசை தொட மாட்டேன்னு எங்க அப்பா தூங்க வச்சுட்டு 3 மணிக்கு லாரி பிடிச்சி ஏறி வந்து நான் வேலை செய்யற பட் ஷோட்டில் தாம்பரத்திலேக்கு அந்த லாரிக்கு 5 ரூபா வாங்கி கொடுத்தேன். பெத்தவங்க காசு நான் தொட்டதே கிடையாது. என் மாமனார் ஒரு ஏக்கர் விற்று தள்ளுவண்டி விட்டுட்டு கடை வைங்கன்னு எவ்வளோ கெஞ்சி பார்த்தார். அது மேடை நகரியமாக சொல்ல முடியாது. என் கரங்களையும் கால்களையும் இன்னைக்கு அந்த இடம் இருக்குது, விற்க மாட்டேன்ட்டேன். அந்த அம்மா அந்த பிள்ளைக்கு சம்பாதிச்சு வச்சிருக்கோம். இப்படிலாம் கையை ஏந்திரதே கிடையாது. நான் அதுக்காக ஏன் தன்னம்பிக்கை இருக்குன்னு சொல்றேன்னா, நம்ம உழைக்கிறது கொடுக்க ஆரம்பிச்சிட்டோமா நம்ம தான் உலகம். நம்ம கையை ஏந்த ஆரம்பிச்சிட்டோமா நம்ம வலுவு போயிடும். நம்ம சுமையை நம்ம சுமந்தாதான் சுமையாளி. அடுத்த தோல்ல வச்சோமா எப்பவுமே மனசு அப்படியே இருக்கும். இவன் உதவல, அவன் உதவல, இவன் உதவல கிடையாது. இந்த கண் கை கால்கள் மிகப்பெரிய சொத்துங்கிறது நினைங்க. உங்க ஆயுசு மிகப்பெரிய சொத்துன்னு நினைங்க. திட்டமிடுங்க, செயல்படுங்க, வெற்றி பெறுங்க.